நமச்சிவாயம். ஜெயவராகி. ஆனி மாதம், ஆனி மாதம், இந்த ஆனி மாதத்தை குருவும் செவ்வாயும், அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய குருவோடு சுக்கிரன் இணைகிறார். பொதுவாக குரு சுக்கிரன் ஒரு இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா பல வகையிலும் அவங்களுக்கு வருமானம் சேரும். மெயினாக குரு ஒரு பணம் கிரகம், அதே போல் பொருள் கிரகம், செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதே போல் சுக்கிரனும் செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இரண்டுமே குருமார்கள். இவங்க அசுர குரு, அவர் தேவ குரு. அதே போல் ரெண்டு பேருமே சுப கிரகங்கள். அப்போ இரண்டு சுப கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சேர்க்கை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நிச்சயமாக இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் அவங்களோட புதனும் இணைக்கிறார். அப்போ நிச்சயமாக விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அந்த பிளேயர்ஸாக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கவிதை, டாக்குமெண்ட்ஸு, இதெல்லாம் புக்ஸு, இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கிரியேட்டராக இருக்கக்கூடியவங்க, ஆடிட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையை சார்ந்தவர்கள், எல்லா கலைகளும் அதில் வந்துடணும். கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமாவில் ஆரம்பித்து கடைசி நிலையில் இருக்கக்கூடிய சிலம்பம் வரையிலுமே கூட கலைத்துறையை சார்ந்தவர்கள், டீச்சர்ஸாக இருக்கலாம், அங்கே நீங்கள் அகாடமியாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் அகாடமியாக இருக்கலாம், அல்லது அந்த கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். ஸோ கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஆக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த எனி டிபார்ட்மெண்ட், கலைத்துறையை சார்ந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், ஸ்கில்ஸு, அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் ரொம்ப ஸ்கில்லிங்காக இருக்கக்கூடியவங்க. எனக்கு நான் ஒரு 20 வருஷமாக இந்த கம்பெனியில் இருக்கேன், நான் போய் தான் இந்த கம்பெனியை டெவலப் ஆனேன், நான் ஒரு 20 மணி நேரம் இந்த கம்பெனிக்காக உழைச்சேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க. அருமையாக நான் அதிகமாக கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த ஆனி மாதம் கை கொடுக்கும், சிறப்பானதாக இருக்கும். சார் செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு சார். உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான். குறிப்பாக பணம் கையாடல்கள் விஷயமா வரக்கூடிய பயம் அல்லது ஒரு சந்தேகம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அது நீங்கள் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் பேரில் எதையும் ஒரு வீண்படி சுமத்துறாங்க, ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க. மெயினாக உங்களை டார்கெட் பண்ணுறது, கார்னர் பண்ணுறது, எதிரிகள் உருவாகிறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பணம் கையாடல், அதாவது பண திருட்டு அப்படி வச்சுப்போமே, அக்கௌண்ட்ஸ் ரீதியாக ஏதாவது டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், நீங்கள் செஞ்சுருக்கலாம், உண்மையிலே நீங்கள் செஞ்சுருக்கலாம், இல்லை செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள், இதில் வரக்கூடிய பிரச்சனைகள், மனசில் இருக்கக்கூடிய பயம், இதனால் மனசில் இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இந்த ஆனி மாதம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போது, உங்களை எப்படி காப்பாற்றுறது, அதுக்கு என்ன வழி, இதெல்லாம் தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வாருங்கள். எவ்வளோ நிறைஞ்சது? துலாம் ராசி. ஆனி மாதம் துலாம் ராசிக்கு நிறைய மாற்றங்கள், வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில துலாம் ராசி என்பவர்களுக்கு இப்போ நேற்று கூட ஒரு 3 அப்பாயின்மெண்ட், 10 அப்பாயின்மெண்ட் எடுத்தோம்னா அதில் 3 அப்பாயின்மெண்ட்டு ஜாப் சேஞ்சஸ் தான். வேலை மாற்றங்கள், டிபார்ட்மெண்ட் மாறுறது, ஊர் மாறுறது, ஆன்சைட் போகிறது, அல்லது ஜாபே விட்டு வெளியில் வேறு வேலை தேடுறது, அல்லது வேலை செய்கிற இடத்துல பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பிரச்சனை செஞ்சு அவங்க நோட்டீஸ் பீரியடில் இருக்கிறது. நிறைய துலாம் ராசி என்பர்கள், குறிப்பாக இந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்க, ஹைதராபாத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, குஜராத்து, புனே, மும்பை, அப்போ அந்த அரபிக்கடலோரமாக இருக்கக்கூடிய ஜாப் பண்ணக்கூடியவங்க எல்லாத்துக்கும் காரணம் ராசி மண்டலம் உண்டு. துலாம் ராசியில் இருக்கிறாங்கன்னா அதுக்கே வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடியவங்க, அரேபியன் கண்ட்ரீஸில் வேலை செய்யக்கூடியவங்க,
வாழக்கூடிய அன்பர்கள், அது டாக்டராக இருக்கலாம், ஒரு ஹையர் ஸ்டடீஸாகவும் இருக்கலாம், ஒரு நார்மல் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்கலாம், கூலியாளாக இருக்கலாம். அதே போல் இந்த பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஜப்பான், சீனாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரியான இடங்களில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு துலாம் ராசியாக இருப்பார்களே ஆனால் வேலையில் மாற்றங்கள் நிகழுது. வேலை போயிடுமோன்ற பயம் இருக்குதுங்க சாமி. அப்படி இல்லைன்னா நான் நோட்டீஸ் பீரியடில் இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா, திரிசங்க சொர்க்க மாதிரி நடுவில் அந்தரத்தில் நான் தொங்கிக்கிட்டு இருக்கேன், மேலேயும் போக முடியாது, கீழேயும் வர முடியாது, என்னால் அடுத்த கமிட்மெண்ட் நிறைய இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, ஸ்கூல் இருக்குது, எனக்கு அடுத்த வேலை இம்மீடியட்டாக கிடச்சிருமா, இந்த சேம் கேட்டகரியில் கிடைக்குமா, இந்த ஸ்கேல் இருக்குமா, அல்லது ப்ரமோஷன் இருக்குமா. நிறைய துலாம் இப்போ சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. அதே போல் ஜெர்மன், இந்த கண்ட்ரியில் கனடா, இங்கெல்லாம் இருக்கக்கூடியவங்க எனக்கு ப்ரமோஷன் அதிகரிக்குமா. இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, யூகே, யுஎஸ் வந்தீங்கன்னா வேலையே கஷ்டமாக இருக்கும், வேலையே சிரமமாக இருக்கும், ஒரு வீடு வாங்குறது, இந்த மாதிரியான கேள்விகளாக இருக்கும். அப்போ துலாம் ராசி ஒன்று தான். இந்த பக்கம் ராசி மண்டலத்துக்கு போனீங்கன்னா அங்கே கேள்விகள், கால சூழ்நிலைகள், வாழ்க்கை, வேலை மாற்றம், வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வேலையில் ட்ரபுள்ஸு, மனசு கஷ்டம், மனசில் பயம் இருக்கும். அப்படியே அதே துலாம் ராசி இந்த பக்கம் போவோமே ஆனால் அந்த வேலையில் நிறைய கலகங்கள் இருக்கும், தன்னை பற்றி தேவையில்லாத அவப்பெயர்கள் இருக்கும், அந்த நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடிய, டேமேஜ் பண்ணக்கூடிய நிறைய கிரியேஷன்ஸ் அங்கே இருக்கும். அப்போ துலாம் ராசி என்பவர்களை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோடு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் சேர்ந்த காரணத்தினால் இந்த ஆணி மாதம் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருந்தாலும், அது பண கஷ்டமாக இருக்கலாம், மனசு கஷ்டமாக இருக்கலாம், மனசில் குழப்பமாக இருக்கலாம், மனசில் பயமாக இருக்கலாம், தேவையில்லாத ஒரு ஃபியர்னஸாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், லேடிஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாக இருக்கலாம், நல்ல ரிலேஷன்ஷிப் கட்டாக இருக்கலாம். அதனால நிறைய ஒரு ஒரு வெறி வந்த மாதிரி மனசுக்கு ஒரு டிப்ரெஷனாக இருக்கலாம். அப்போ துலாம் ராசி என்பவர்களே, நீங்கள் உலகத்தில் எந்த இடத்தில் வசிப்பவராக இருந்தாலும் துலாம் ராசின்னு சொல்லிட்டால் 8, 10 சம்பந்தப்படுது. 10ஆம் பாவம் சம்பந்தப்பட்டா பரவாயில்ல, 8ஆம் பாவம் சம்பந்தப்படுது, மறைமுகமான பிரச்சனை உள்ளது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி என்பவர்களே. உங்களை சுத்தி உங்களுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கு. நீங்க யாராக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இராணுவத்தில் இருக்கலாம், அல்லது அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், பேங்க் செக்டராக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம், அல்லது தனியார் துறையாக இருக்கலாம், வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், நல்ல ஒரு எஜுகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாம். துலாம் ராசி என்பர்களே, 8, 10 சம்பந்தப்படுது. உங்கள் தொழில், உங்கள் வருமானம், உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதை நீங்கள் எப்படி சமாளிக்க போறீங்க, இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, இதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி. நம்ம தோக்கக்கூடாது சாமி, நம்ம ஜெயிக்கணும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே.